மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, மணிப்பூரில் மீண்டும் ஒரு பஞ்சாயத்து. மேட்ரு. ரெண்டாவது மேட்ரு, முதலமைச்சர் வீடு, எம்எல்ஏ வீடு, அமைச்சர்கள் வீடுன்னு சொல்லி பாரபட்சம் இல்லாமல் பெரிய லெவலில் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க வீடை முற்றுகையிட்டு பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க போராட்டக்காரர்கள். ஸோ 2 பேருக்கு சண்டை அப்படிங்கிறத பார்த்ததை தாண்டி இப்போ அரசுக்கு எதிரான சண்டையாக அந்த சண்டை மாறி இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் போராட்டக்காரர்களை பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க வீட்டுக்குள்ளே போய் அடித்து உடச்சி எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. நாலாவது, அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய பிரச்சாரத்தெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் காலத்தில் பிரச்சாரத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தை தன்னுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அமித்ஷா என்ன பண்ணிட்டார்னா அவசர ஆலோசனையில் நம்ம பேசுகிற தருவாயில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன ஆச்சு? ஏதோ ஒரு மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளோடு போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன திடீர்னு மீண்டும் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன எல்லா ஆங்கிளையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, குக்கி இனத்தவங்க சேர்ந்தவங்க தான் இந்த பிரச்சனையை பெரிய லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது செய்திகளில் பார்க்கும்போது தெரியுது. அதாவது இந்த குக்கி தான் இதை ஆரம்பித்தாங்கன்னா அதற்கு முன்னாடி மேத்தியை சேர்ந்தவங்க ஒரு கொலை பண்ணிடுறாங்க. அதை பழி வாங்குறதுக்காண்டி குக்கியை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. பட் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கு குக்கி அவர்கள் குக்கி சமூகம் கடைசியாக செஞ்ச பெரிய லெவலில் பிரச்சனை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இவங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த போராட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய குக்கி இனத்தவங்க சேர்ந்தவங்க உள்ளே வந்துட்டாங்க. இவங்களுக்கும் பாதுகாப்பு படை வீரருக்கும் நடுவில் சண்டை வந்திருக்கு. ஸோ பாதுகாப்பு படை வீரர்கள் பக்கத்திலையும் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த போராட்டக்காரர்களை ஆயுதம் தாங்கி போராடினவங்கள ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை வீரர்களை கொன்னுட்டாங்க. ஸோ இந்த கொலை ஒரு பக்கம் அந்த பக்கம் நடந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேத்தி இனத்தை சேர்ந்த 3 பெண்கள் 3 குழந்தைகள், இந்த 3 குழந்தையில ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாதம் பிறந்த குழந்தை. ஸோ இந்த 6 பேரை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு மேத்தி இனத்தை சேர்ந்தவங்க மத்தியில் அப்படிங்கிற அந்த செய்தியானது பெரிய லெவலில் காட்டு தீமாய் பரவ ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு தேவையில்லாமல் கடத்திட்டு போகணும், என்ன பிரச்சனை, அதுவும் பெண்களை ஏன் கடத்தணும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் உட்பட பல்வேறு நபர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் பெரிய லெவலில் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த போராட்டக்காரர்களை இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியான முறையில் தான் முதல்ல போராட்டம் பண்ணாங்க. ஸோ இங்கே எங்கே ரொம்ப ட்ரிகராகி ரொம்ப டென்ஷனாகி அடித்து உறக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6 பேரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, இந்த 6 பேரோட உடலும் செத்து போய் கிடச்சிருக்கு, இறந்து போன தருவாயில் கிடச்சிருக்கு. ஸோ 6 பேர் போராட்டக்காரர்கள், வன்முறை கலவரத்தை ஏற்படுத்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் 6 பேரை கடத்திட்டு போய் கொன்று ரோட்டில் தூக்கி போட்டாங்க. இந்த 6 பேரும் இறந்துட்டாங்க, மேத்தினத்தை சேர்ந்த 6 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியானது இவங்க காதுக்கு வந்த பிறகு முழு கோபமும் அரசாங்கத்தை நோக்கி திரும்பி இருக்கு. அரசாங்கத்தை நோக்கி திரும்புகிற அந்த கோபத்தை அவங்க எப்படி காமிக்க ஆரம்பித்தாங்கன்னா, எம்எல்ஏவோட வீட்டை அடித்து நொறுக்கிறது, அமைச்சரோட வீடு உள்ளே பூந்து அடிக்கிறதுன்னு சொல்லி 6 எம்எல்ஏ 2 அமைச்சர்கள் உட்பட 8 பேர் வீடை அடித்து நொறுக்கிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வேகமாக போயிட்டு இருந்தாங்க முதலமைச்சரோட பூர்வீக வீடு தாக்குறதுக்காண்டி. போராட்டக்காரர்களை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் புகை குண்டை வீசி அதை பண்ணி இதை பண்ணி அவரோட வீட்டுக்கு சில மீட்டர் தொலைவில் போராட்டக்காரர்களை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. ஸோ தன்னுடைய பிரச்சாரத்தை முழுமையாக ரத்து பண்ணிட்டு டெல்லியில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு அவசர காவல் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை திரும்பி வாங்கிட்டீங்க, அந்த சட்டத்தை எங்களுக்கு திரும்பி கொடுங்க, எங்கள் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது மாநில அரசு சார்பாக சில தகவல் சொல்லப்படுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி பெரும்பான்மையாக தான் ஆட்சியில் இருக்காங்க. பட் பிஜேபி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க. பிஜேபி கூட்டணி கட்சிகளில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு 7 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நட்டாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இனிமேல் நான் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம், மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தவறிட்டீங்க, இனிமேல் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதரவை திரும்பி வாங்கிட்டாங்க. ஸோ ஆதரவை திரும்பி வாங்கினதுனால ஆட்சிக்கு எதுவும் ஆபத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு பெரிய லெவலில் ஆபத்து கிடையாது. 46 கூட்டணி எம்எல்ஏக்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி அங்கே தனிப்பெரும்பான்மையாக 32 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு ஆதரவு கிடையாது, இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை அதிருப்தியாக வெளியே போயிருக்கு. நீ சரியாக பார்த்துக்க மாட்டேறப்பா மணிப்பூரை அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்குது இந்த செய்தி மூலமாக. ஸோ போராட்டக்காரர்கள் பெரிய லெவலில் இப்போ நம்ம பேசுகிற தருவாயிலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 10 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. முதல்ல அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் குக்கியினத்தை சேர்ந்த ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு 10 பேருக்கும் நடுவில் சண்டையில் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த உடலானது அசாமில் பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை செய்யப்படுது. அந்த உடலோட ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குக்கியினத்தை சேர்ந்த
சில பேர் வந்து பெரிய லெவலில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் 6 பேரை கடத்தணும்னா அந்த 10 பேரை கொண்டீங்க, அந்த 10 பேரை நீங்கள் எதனால கொண்டீங்க, எப்படிலாம் கொண்டீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது குக்கியினத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டைக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளைகளை குழந்தைகளை கடத்திட்டு போய் கொள்றீங்க அப்படின்னு சொல்லி மேத்தினத்தை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரோட கோவம் அரசுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புது. அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடந்துக்குது, எங்களை போராட வேணாம்னு சொல்லுது, அவங்க ஆயுதம் ஏந்தி கொள்றாங்க, அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேதுன்னு சொல்லி மாறி 2 பேரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஏன் மணிப்பூருக்கு போல அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சி அந்த கேள்வியை முன்வணிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அமைதியை நிலைநாட்ட என்ன பண்ணுறதுனே தெரியல. 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா சிறு சிறு செய்திகள் ஆரம்பித்து இந்த மாதிரி பெரிய லெவலில் சம்பவங்கள் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மே மாதம் பத்தியறி ஆரம்பிச்சது போன வருஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்துருச்சு. 1.5 வருஷமும் 2 தரப்புக்கும் மத்தியில் ஒரு அமைதியை நம்மளால் நிலைநாட்ட முடியல. நம்ம தொடர்ச்சி அந்த விஷயத்தில் தோத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அந்த பிரச்சனை பெரிய லெவலில் புகையணும்னு சொல்லி யாரோ சில பேர் இந்த பிரச்சனையை புகையை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த யாரோ சில பேர் யார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு அடையாளப்படுத்தி அந்த நபர்களை தனிமைப்படுத்தி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து 2 சமூகத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இணக்கத்தை ஏற்படுத்தணும். இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி 2 மாநிலமாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிவினைவாத சிந்தனைகளும் அந்த மாநிலத்தில் எழும்பி இருக்கு. ஸோ எல்லா விதமான சவாலையும் மத்திய அரசாங்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் கலவரத்தை அடக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அரசுக்கு எதிரான கலவரமாக அந்த கலவரம் மாறும்போது தான் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. 2 தரப்பினருக்கு இடையில் சண்டைன்னு வரும்போது கூட ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அரசுக்கும் 2 தரப்பும் நேரடியாக அரசு அடிக்கிறாங்க. அரசு அப்படிங்கிற ஒன்றை எதிரியாக்கி 2 தரப்புக்கு நடுவில் அரசு எதிரியாக்கப்பட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இறந்து போன அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.